தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட தேவக்கோட்டையில பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹெச் ராஜா தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது. அப்ப ஏற்பட்ட சலசலப்புல இரு தரப்பினருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் முத்துராமலிங்கம் என்பவரது மண்டை உடைஞ்சு போச்சு. பின்னர் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. கோவையில அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செஞ்சாரு. அவர் பேசும்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பத்தி சுவாரஸ்யமான கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். என் பெருமைக்குரியவர்களே, இந்தியா இனிமேல் விடிய வேண்டும் என்றால் சந்தியா மகளால் நான் முடியும் என்கிற சரித்திரத்தை உருவாக்குவதற்கு இந்த தேர்தலில் உங்கள் வாக்குச்சாட்டை ஆயுதமாக ஏந்துங்கள். இதுவரைக்கும் நாம் பாரத மாதாக்கி ஜே என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சிங்காநல்லூரில் சொல்லுகிறேன், இனி பாரத மாதாவே ஜேதான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான சூழலை உருவாக்கித்தார்கள். ஆலந்தூர் தொகுதியில நடைபெற்ற பிரச்சார கூட்டத்துல மக்களோட பேசுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி பேசிக்கொண்டிருக்கும் போதே வழக்கம் போல என்ன பேசுறோங்கிறதே மறந்துட்டாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அதோட வழக்கத்துக்கு மாறா மக்களிடம் சிரிச்சபடி அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவர் என்ன பேசினாரு இப்ப நீங்க பாருங்க. தான் ரெண்டு பேரும் திராசு தட்டுல வச்சீங்கன்னா பாக்கட்டு பாங்க, ரெண்டு பேரும் திராசு தட்டுல வச்சிருந்தா பேசுறது, ரெண்டு பேரும் திராசத்துல பிளைட் போகுதுன்னு வேற ஒண்ணும். நீங்க எல்லாம் திரும்பி பார்த்தா எனக்கு சந்தேகம் பிளைட் போகுது, கைய கூட பார்க்கலன்னா என்ன இருக்கு. அதனாலதான் ஈஸியா அங்க ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடாதீங்க மக்கள். நான் என்ன சொல்றேன் இப்ப எதுவும் சொல்ல வந்து பாருங்க, எனக்கே மறந்து போச்சு. திராசு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில பிரச்சாரம் செஞ்ச விஜயகாந்த் மக்களிடம் சில கேள்விகளை கேட்டாரு. கேட்டது மட்டும் இல்லாம தைரியமா பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இப்ப நீங்களே கேளுங்க. இருந்தாலும் இப்ப உங்களுடைய பாராளுமன்ற சின்னம் என்ன? உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார்? இங்கிருந்தா சத்தம் வருது, இங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு சொல்ல வராதா? உங்களுக்கு வாய் இல்லையா? இல்லை நீங்க எல்லாரும் ஊமையா? எனக்கு அது தெரியும்ல, எனக்கு அது தெரியணும்ல. என் தைரியமா தைரியம் இழந்தா இந்த நாட்டில் வாழ முடியாதுங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா பாட்டு பாடுறதோ இல்லை அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி கை தட்டுறதோ முக்கியம் இல்லை. தைரியமாக இருக்கணும். தைரியம் தான் நம்ம புருஷனுக்கு, தைரியம் தான் நமக்கு சோறு போடும். கடலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அருள்மொழித்தேவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய நடிகை வெண்ணிராடை நிர்மலா நேற்று போயிருந்தாங்க. அவர் பேசும்போது அதிமுக நிர்வாகி ஒருவர் குறுக்கிட்டாரு. அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஒரு தொழிலாளி, அதாவது அவங்க பணத்துக்காக அரசியலுக்கு வந்தவங்க இல்ல, சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அது ஒண்ணு. அம்மா இப்ப ஆரம்பிச்சிருக்க அம்மா உணவக திட்டத்தை சரிங்க இல்ல என்ன பேசணுங்கிறத நீங்க சொல்லி கொடுத்துருங்க. நான் சொல்றேன், என்னால் அப்படி பண்ணி விடுறேன். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே மாவட்ட ஆட்சியருக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்காரு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர். விருதுநகர் மக்களவை தொகுதியில சுயேட்சையா போட்டியிட முடிவு செஞ்ச வழக்கறிஞர் ஆனந்த் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஹரிஹரனிடம் இன்று மனு தாக்கல் செஞ்சார். மனு சரிபார்க்கப்பட்டு அதற்கான கட்டணத்தை கேட்ட ஆட்சியருக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னங்கிறத நீங்களே பாருங்க. மக்கள் சபையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால்
சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையை அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கொள்கிறேன். கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்க வெளியே போகிறனால தான் கேட்டேன். நாளைக்கு டேப்லெட் மாறும் இன்னும் ஒரு விஷயத்துக்காக சார் பண்ணி ரெடியாக கொண்டு வந்துருக்காங்க. செல்லம் ஈவினிங் கூட கொண்டு வந்து சாப்பிட்டீங்க. திருச்சி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா வயலூர்ல நடந்த கூட்டத்துல காங்கிரஸ் பேச்சாளர் வேலுச்சாமி தன்னோட முக்கியமான கவலை ஒண்ண வெளிப்படுத்திருக்காரு. அது அப்பேற்பட்ட கவலை என்னன்னு நீங்களே பாருங்க. பிரதமர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பிரதமர்களே, முன்னாலே அமர்ந்திருக்கிற பிரதமர்களே, இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி? சினிமாக்காரர்கள் எல்லாம் தலைவர்களாக விளைவு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 120 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த நாட்டுடைய பிரதமராக இதையெல்லாம் வருவதற்கு பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு இழிநிலை வந்திருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீலகிரி மக்களவை தொகுதி வேட்பாளர் ஆதரிச்சு மேட்டுப்பாளையத்துல திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேற்றைக்கு பிரச்சாரம் செஞ்சாரு. அப்போ ஜெயலலிதாவின் பிரச்சார பாணியை விமர்சிச்சு பல்வேறு கேள்விகளை எழுப்பின ஸ்டாலின் இறுதியா ஜெயலலிதாவோட பாணியிலேயே மக்களிடம் ஆதரவு திரட்டினாரு. மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இப்ப செய்வீங்களான்னு பார்த்து கேட்கிற அவங்களை பார்த்து நாம என்ன கேட்கணும் தெரியுமா? செஞ்சீங்களா? விலைவாசியை குறைப்போம்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? மின்வெட்டு தீர்க்கப்பட 3 மாசத்துல சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 22 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 58 வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை தருவீங்களா, தந்தீங்களா? இல்ல நல்லா சொல்லுங்க, இல்ல சத்தியமா இல்ல உறுதியா இல்ல. அதனால நம்முடைய வேட்பாளர் ராஜா அவர்களை பெருவாரியான வாக்கு நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அவினாஷி பகுதியில அதிமுக வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. தமிழக வனத்துறை அமைச்சர் ஆனந்தன், அவினாசி எம்எல்ஏ கருப்பசாமி அப்பம் மற்றும் கட்சியினர் இவங்க எல்லாருமே அவங்க கூட சென்றிருந்தாங்க. அப்போ அவங்கள முற்றுகையிட்டு அவினாசி அத்திக்கடவு திட்ட போராட்ட குழுவினர் எம்எல்ஏ கருப்பசாமியை கண்டிச்சு கோஷமிட்டாங்க. 1862 கோடி ரூபாய் செலவுல அத்திக்கடவு திட்ட பணிகள் தொடங்க இருப்பதாக எம்எல்ஏ கருப்பசாமி பொய்யான தகவலை சொல்லியிருந்தாரு அப்படின்னு கூறி போராட்ட குழுவினர் போராட்டம் நடத்தினாங்க. அவர்கள்ட்ட போய் போலீசார் சமாதானம் பேசி கலைஞ்சு போக செஞ்சாங்க. தூத்துக்குடி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் ஜோயல் ஆதரிச்சு விளாத்திக்குளம் பகுதி கட்சியினர் எப்பயும் போல இல்லாம நூதன முறையில பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அது என்ன நூதன முறை பிரச்சாரம்னு இப்ப நீங்களே பாருங்க. தேர்தல் நேரத்துல வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யறது முக்கியம்தான், அதற்காக இப்படியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடந்து வருகிறது, அதுவும் சேலத்துல.
அப்படி சேலத்துல மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் செய்யும் பிரச்சார உத்திகளை நீங்களே பாருங்க. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி கட்சிகளோட பெங்களூர் தெற்கு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஒரே மேடையில தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கான விவாத நிகழ்ச்சியில திடீர் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. கடந்த 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில சீர்கேடுகளே அதிகம் என பாரதிய ஜனதா வேட்பாளர் அனந்த்குமார் பட்டியலிட கூட்டத்தில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சிகளை இப்ப நீங்களே பாருங்க. ಶಾಂತಿ ಬೇಕು, ಶಾಂತ ರೀತಿಯಿಂದ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ವಿನಂತಿಯನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. அடுத்ததா இன்றைய செய்தித்தாள்கள்ல தேர்தல் தொடர்பா வெளியாகி இருக்கிற கார்ட்டூன்கள் சிலவற்றை பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு AK-49 என்று நரேந்திர மோடி விமர்சித்ததை பற்றி இந்து தமிழ் நாளிதழில் வெளியாகியுள்ள கார்ட்டூன். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது தொடர்பாக தினமலர் நாளிதழில் வெளியாகியுள்ள கார்ட்டூன். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக அழகிரி கனிமொழியை சந்தித்து பேசியது குறித்து தினமலர் நாளிதழில் வெளியாகியுள்ள கார்ட்டூன். தேமுதிகவுக்கு ஆதரவாக ராமதாஸ் பிரச்சாரம் செய்ய முடிவு செய்திருப்பது தொடர்பாக தினமலர் வேலூர் பதிப்பில் வெளியாகியுள்ள கார்ட்டூன். இன்னைக்கு அரசியல் தலைவர்களோட பிரச்சாரம் மேடையில ரொம்பவே சூடா போச்சு. இனி அரசியல் கட்சிகள் முக்கிய தலைவர்கள் நாளைக்கு எங்கெல்லாம் பரப்புரை மேற்கொள்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு பிரச்சார மேடை இதோட முடிஞ்சது. இனி பல மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.